இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர். நிறைய பேரோட ரியல் நேம் என்னன்னு யோசிக்கணும். உங்களுக்கு எல்லாம் சீக்கிரம் வருமா? எனக்கு கொஞ்சம் யோசிக்கணும். எல்லாரோட ரியல் நேம் இல்ல, நீங்க லைட் அண்ணா கிட்ட எல்லாம் கேட்டனா அவங்களுக்கு எல்லாம் ரதி தான். அனுமோல்னு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இதுக்கு இவ்வளோ பெரிய ரிசப்ஷன் வரும்லாம் நான் நினைக்கல. ரொம்ப சாதாரணமாக நான் எழுதினேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்கா இது மொத்த ஹார்ட் பீட் சீரீஸ்லேயே? மொத்த ஹார்ட் பீட் சீரீஸுமே நான் பெருசாக வரும் அப்படிலாம் நினைக்கல. உங்களோட கேமியோ கொண்டு வரணும்னு எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, நாங்கள் ட்ரை பண்ணோம். யோகி பாபு வந்து ஒரு பேஷண்ட்டாக வரலான்றது ட்ரை பண்ணோம். இல்லை, அவரும் சொன்னார், டே ஏதாவது ஒன்று பண்ணோண்டா அப்படின்னாரு. நீங்கள் இந்த கேரக்டர் மொத்தத்தை இது பண்ணக்கப்புறம் சம்பளத்தை தாண்டி கேட்ட ஃபஸ்ட்டு டவுட்டு, உண்மையாவே நான் தான் பண்ணேன் அப்படிதான் நிஜமா நான் தான் பண்றேனா அப்படி. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஓகேன்னு சொல்லி எண்ணில் போயிட்டு வேற ஆள் மாத்திருவாங்க, அது மாதிரிலாம் நடக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பயம் நடந்திருக்கும் சார். இடையில ஐடியா இருந்துச்சு, அது மாதிரி ஐடியா வந்துட்டே தான் இருந்தது. ரதி மேமுக்கு வந்து ரதி மேமை ஃபஸ்ட்டு பார்க்கல, அனு மேமை ஃபஸ்ட்டு பார்க்கல. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஆடிஷன்னா போய் பேசினது வந்து அபிராமி மேம் கிட்ட. மைண்டில் ரதின்ற கேரக்டர் இருந்தது வந்து மஞ்சு வாரியர். அப்புறம் மேகாராஜன் அவங்கக்கிட்ட பேசினோம். அவங்கக்கிட்ட பேசி அவங்களாலையும் ஏதோ இவ்வளோ டேஸ் கொடுக்க முடியாது அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரியெல்லாம் கேட்டதுக்கப்புறம், இந்த கேரக்டரோட அந்த டெப்த்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன இவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு கேட்டீங்க? எவ்வளோ பைசா கொடுப்பீங்க? போகும்போது ப்ரோமோலாம் எடுக்கும்போது எனக்கு பயங்கர பயமா இருந்தது. அதெல்லாம் நிறைய டேக் போச்சு. அதை வேணா நான் கேட்பேன், அதுக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்லிடுங்க. அப்படின்னா எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கேன். பாசிட்டிவான செட்டு. ஓகே, எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, கேரக்டராக நம்ம படத்தில் பிஹேவ் பண்ண சீரீஸ்லேயோ இல்லை படத்தில் பிஹேவ் பண்ணுறது வேறு. இங்கே இப்படி நடந்து போயிட்டு இருந்தாங்க, ரீனான்னு இவங்க கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு ஆச்சரியம் வச்சு, அவங்க போய் தீபா போல தானே எதுக்கு ரீனான்னு கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி. எந்த அளவுக்கு கேரக்டரில் நீங்கள் ஊறி போயிருக்கீங்கன்னு எனக்கு இதிலே தெரிஞ்சிருச்சு. கேஷுவலாக இன்டர்வியூவில் கூப்பிட்றது வேறு, கேஷுவலாகவே அப்படி தான் கூப்பிட்றீங்க. எதனால் அப்படி? இல்ல, எனக்கு தெரிஞ்ச நாங்க செட்ல எல்லாருமே கேரக்டர் பேர் தான் கூப்பிடுறது. ஓகே, எனக்கு இப்போ நிறைய பேரோட ரியல் நேம் என்னன்னு யோசிக்கணும். ஓகே, உங்களுக்கு எல்லாம் சீக்கிரம் வருமா? எனக்கு கொஞ்சம் யோசிக்கணும். எல்லாரோட ரியல் நேம். இப்போ நீ தீபாவளி சொன்னதுக்கு அப்புறம் தான் பேர் ரீனா அப்படின்றது அந்த அளவுக்கு இதாயிருச்சு. எல்லாரையுமே கேரக்டர்ஸ் தான் கூப்பிடுறது. சேவ் பண்ணிருக்கிறது கூட அப்படிதான் சேவ் பண்ணிருக்கோம். என் பேர் அனுமோல்னு நிறைய பேருக்கு தெரியாது. செட்ல நீங்க லைட் அண்ணா கிட்ட எல்லாம் கேட்டனா அவங்களுக்கு எல்லாம் ரதி தான். அனுமோல்னு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஓகே, தென் இப்போ எனக்கு இப்போ இதுல இருந்தே கேள்வி ஆரம்பிச்சிடலாம். டேரக்டர் அண்ட் ரைட்டர் அந்த, அதாவது இப்போ ஒவ்வொருத்தரும் கேரக்டர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களே சார். இப்போ இந்த ஹார்ட் பீட்டுக்கு இந்த பேரெல்லாம் போட்டு இதுக்கு இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண மொமெண்ட், இல்லை இவங்களை தவிர்த்து நான் வந்து சாய்ஸஸில் இவங்கெல்லாம் வச்சுருந்தேன் அப்படின்ற மாதிரி எதாவது இருக்கா? அதை இங்கே ரிவீல் பண்ணுங்கள். இருக்குது. ரீனாக்கு வந்து இல்லை. ரீனாக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து ஐடியாவாக சொல்லும் போதே ரீனா தான். எனக்கு ப்ரொடியூசர் வந்து ரீனாவோட ஃபோட்டோ அனுப்பிச்சேன். அப்புறம் ஷாம் வந்து ரீனாவை மீட் பண்ணி பேசினா, அப்போ இவங்க தான் ரீனான்னு ஃபிக்ஸ் ஆனது. ரதி மேமுக்கு வந்து ரதி மேமை ஃபஸ்ட்டு பார்க்கல, அனு மேமை ஃபஸ்ட்டு பார்க்கல. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஆடிஷன்னா போய் பேசினது வந்து அபிராமி மேம் கிட்ட. ஆக்சுவலி இது ஹார்ட் பீட் எழுதும்போது மைண்டில் ரதின்ற கேரக்டர் இருந்தது வந்து மஞ்சு வாரியர். ஸோ நம்ம அவங்கள ரீச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம அபிராமி மேமை மீட் பண்ணோம். அவங்ககிட்ட கதை சொன்னோம். அப்புறம் அவங்க டேட்ஸ்னால அவங்க பண்ண முடியல. அப்புறம் மேகாராஜன் அவங்கக்கிட்ட பேசினோம். அவங்கக்கிட்ட பேசி அவங்களாலையும் ஏதோ இவ்வளோ டேஸ் கொடுக்க முடியாது அப்படின்னாங்க. அப்புறம் ஸ்வாசிகா, அவங்க பேர் ஸ்வாசிகா தானே. அப்போ வந்து ரீனாக்கும் அவங்க ரெண்டு பேர்த்தோட கெமிஸ்ட்ரி வந்து அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி அப்படியே ஒரு ஃபீல் இருந்தது. அப்புறம் தான் ஷாம் வந்து எனக்கு ரதி மேம் ஃபோட்டோ காமிச்சா. அப்படி அதுக்கப்புறம் உட்காந்து ஒரு 4 மாதம் கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் அவங்கள கொண்டு வந்தது. ஸோ அப்படிதான். ஆக்சுவலி இவ்வளோ சாய்ஸஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு அவங்க இத்தனை சாய்ஸஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போது ரீனா அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர், அதாவது ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். எதுக்கு மேம் சிரிக்கிறீங்க? இதுக்கு கூட ஒரு சென்டர் ஆஃப், அதாவது வந்து ஒரு மெயின் லீட் கேரக்டர் அப்படிங்கும்போது அதை கேரி பண்ணுறது நீங்கள் செம்மையாக அழகாக பண்ணிருக்கீங்க. அப்படிங்கும்போது இப்போ இதை இவ்வளோ நம்பிக்கையாக உங்களை வச்சு அவங்க பண்ணுறாங்கும்போது, ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரியெல்லாம் கேட்டதுக்கப்புறம், இந்த கேரக்டரோட அந்த டெப்த்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன இவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு கேட்டீங்க? எவ்வளோ பைசா கொடுப்பீங்க?
ஓ நான் தான் லீடா, எனக்கு அப்போ எவ்வளோ சம்பளம் அப்படின்னு தான் கேட்டிங்களா இல்லை? அப்படிலாம் கேட்கல. ஓகே. நானா கேட்டுப்பேன், தீபக் சார் கிட்ட கேட்டுப்பேன், சார் ஓகே அவங்களுக்கு அப்படின்னு கேட்பேன். உங்களோட இது நீங்க நினைச்சது வந்துருச்சா அப்படி கேட்பேன். பயம் இருந்தது பிகினிங்ல, ரொம்ப பயமா இருந்தது. ஓகே. நம்மள வச்சு லீடா எழுதுறாங்க உண்மையாவா அப்படிலாம் எனக்கு பயம் இருந்தது. எப்படி போகும்போது ப்ரோமோலாம் எடுக்கும்போது எனக்கு பயங்கர பயமா இருந்தது. அதெல்லாம் நிறைய டேக் போச்சு. ஓகே. ரேண்டம் சாட் அப்படின்ற மாதிரியான ஒரு ரவுண்டு. அதாவது வந்துட்டு எதை வேணா நான் கேட்பேன், அதுக்கு நீங்க அப்படியே பதில் சொல்லிருங்க. அப்படின்னா ஜஸ்ட் இதை பத்தி ஒரு கேரக்டர் எழுதும் போது இதுக்கு இவ்வளோ பெரிய ரிசப்ஷன் வரும்லாம் நான் நினைக்கல, ரொம்ப சாதாரணமாக நான் எழுதுனேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்கா இது மொத்த ஹார்ட் பீட் சீரீஸ்லயே? மொத்த ஹார்ட் பீட் சீரீஸுமே நான் பெருசாக வரும் அப்படிலாம் நினைக்கல. இல்லை உண்மையிலேயே அதாவது வந்து எழுதும் போதே வந்து இது பயங்கரமாக பேசப்படும் அப்படியெல்லாம் எழுதலை. அதாவது வந்து எல்லா கேரக்டருக்கும் ஹானஸ்ட்டாக என்ன அந்த கேரக்டர் என்ன பண்ணணுமோ அதை தான் எழுதணும். அது இவ்வளோ பெருசானது வந்து நான்லாம் நினைக்கவே இல்லை. இந்த கேரக்டருக்கு இவ்வளோ பெரிய ரீச்சா அப்படின்ற மாதிரி ஏதாவது பர்டிகுலராக கேரக்டர் இருக்கா? எல்லாத்துக்குமே நீங்கள் அதாவது வந்து இப்போ இன்ஸ்டாவில் எடுத்து ரீனாவோட ஸ்டோரி பார்த்தாலோ, அனுமேம் ஸ்டோரியை பார்த்தாலோ, விஜயோட ஸ்டோரி பார்த்தாலோ, தேஜுவோட ஸ்டோரி பார்த்தாலோ, கிரனோட ஸ்டோரி பார்த்தாலோ, நிலோஃபரோட ஸ்டோரி எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஒரு ஃபேன் கிளப் இருக்குது, அவங்கவுங்க போட்டே தான் இருக்காங்க. ஸோ நிஜமாலே எதிர்பார்க்கல எல்லாருமே. அதாவது ஒன் திங் நான் ப்ராமிஸ் பண்ணது என்னென்னா வந்து அதாவது இது 2 பேர்த்தோட கதையாக மட்டும் இருக்காது, எல்லாத்துக்குமே ஒரு ஆர்க் இருக்கும், எல்லாத்துக்குமே ஒரு எண்ட் இருக்கும், எல்லாத்தோட கேரக்டரும் வெளில தெரியும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அது இப்போ தெரியுதுன்னு நினைக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஓகே. இப்போது அடுத்து அதாவது வந்து ஒன் மோஸ்ட் ஃபேவரட் கேரக்டர் அதர் தென் யுவர்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதேமாரி இந்த கேரக்டர் நம்ம பண்ணியிருக்கலாமா அப்படின்ற மாதிரி ஏதாவது நீங்கள் பார்த்து பொறாமப்பட்ட ஒரு கேரக்டர் என்ன சொல்லலாம்? பொறாமப்பட்ட எந்த கேரக்டரும் இல்லை. எனக்கு முன்னாடி தேஜு கேரக்டர் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது சீரியஸில், என்னோட கேரக்டர் இல்லாமல். பிகாஸ் நிறைய வேரியேஷன்ஸ், நிறைய ஷேட்ஸ் எல்லாமே போகுதுனால. இப்போ வந்து எனக்கு விஜய், அது அவரோட பெர்ஃபார்மன்ஸ்னாலேயா எதுன்னு தெரியாது, விஜய் அந்த அந்த ஆர்க் எனக்கு ரொம்ப பிடிக்குது. அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குது. சீரியஸில் எனக்கு தமிழ் சினிமாவில் அவர் வந்து அதிகமாக என்ன சொல்கிறது யூஸ் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ரொம்ப அண்டர்ரேட்டடாக இருந்திருக்கேன். அவரை நீங்கள் எப்படி காஸ்ட் பண்ணீங்க? கார்த்திக் சார் எப்படி கண்டுபிடிச்சிங்க கரெக்டாக? விஜய்க்குன்னு ஆப்ஷன் பார்க்கும்போது வந்து நிறைய பேரை பார்த்தோம். நிறைய பேரை பார்க்கும்போது இவரும் ஒரு கார்த்தி பண்ணால் எப்படி இருக்கும், கேகே பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா. அப்புறம் அவர் அப்ரோச் பண்ணோடனே கதை சொன்னோடனே அவர் பண்ணுறேன்னாரு. அப்படி நடந்தது தான். ஒரு ஐடியாவாக இருந்தது, அவர் ஓகே சொன்னார், அப்புறம் ஒர்க் ஆச்சு. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னா, இப்போ இதில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஃபிலிமில் இருக்க ஸ்டார்ஸை நீங்கள் வந்துட்டு காஸ்ட் பண்ணணும். அப்படின்னா யார் யாரெல்லாம் நீங்கள் காஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். லெஜெண்டரி ஸ்டார்ஸ் இருப்பாங்கல்ல, நீங்க அவங்களெல்லாம் நீங்க இப்போ வந்து ஹார்ட் பீட் சீரிஸ்ல காஸ்ட் பண்ணுவீங்க. ஏன் பண்ண மாட்டீங்க? எங்களோட ரதி மேம் தான், விஜய் சார் யாரும் அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. சரி ஓகே. இஸ் தேர் எனி கேமியோ இன் ஹார்ட் பீட் சீசன் 2? அது சார் சார் நீங்க சொல்லுங்க. சரி யார் கேமியோ வந்தா நல்லா இருக்கும்? எனக்கு வந்து தீபக் சாரும் அப்துல் சாரும் வந்தா நல்லா இருக்கும். இது எல்லாத்தையும் விட ஷாம்னு ஒருத்தர் இருப்பாரு, பயங்கரமா நடிப்பார், அவரு வந்தா நல்லா இருக்கும். ஷாம் ஆல்ரெடி நடிச்சிருக்கா ஒரு கேண்டீன் சீன்ல பின்னாடி. ஷாம் சுந்தர் சாரா? ஓகே டன். நான் எந்த இன்டர்வியூல ஷாம பத்தி சொன்னாலும் திருப்பி கேட்பாங்க ஷாம் சுந்தர் சாரா, எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஆனா அவங்க சொல்லவே இல்லை இவங்களோட கேமியோ கொண்டு வரணும்னு எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்ற மாதிரி எதாவது இருக்கா? இல்லை, நாங்கள் ட்ரை பண்ணோம். யோகி பாபு வந்து ஒரு பேஷண்ட்டாக வரலான்றது ட்ரை பண்ணோம். இல்லை, அவரும் சொன்னார் டே ஏதாவது ஒன்று பண்ணணும்டா அப்படின்னாரு. நானும் வந்து ஒன்று பண்ணலான்னு நினச்சா நான் பண்ணல. ஓகே, அந்த மாதிரி தான் இருந்தது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஆல்ரெடி நிறைய கேரக்டர்ஸ் இருக்குங்க கேமியோ. அதுக்கு கதை எழுதுறது எனக்கு. ஓகே, இன்னும் எத்தனை பார்ட் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க? இப்போதைக்கு 3 மட்டும் இருக்குது லைனப்பில். 3னா இது ஃபர்ஸ்ட் சீசன் 2 முடிஞ்சு நீங்க சொல்லுங்க 3 வேணுமான்னு, அப்புறம் 3 எடுப்போம். இல்லை சீரியஸாக வேணும், அதுக்கான ரிசப்ஷன் உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்குல்ல, இது என்ன வேணுமான்னு கேட்குறீங்க? இல்லை கண்டிப்பாக அது ஹிட் ஆகிட்டனால நம்ம சீசன் 3 பண்ண முடியாது. இல்லை, அதுக்கு ஒரு ப்ராப்பர் கதை வேணும், உங்களை என்டர்டெயின் பண்ணணும், எல்லாமே இருக்குல்ல. ஸோ அது எல்லாம் பிளான் நடக்கும்போது சீசன் 3 ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இல்லை ஹார்ட் பீட் சீசன் 3க்கு இப்போ இது சோஷியல் மீடியாவில் கதை எழுதுவாங்கல்ல, அவங்களா கதை அந்த கதையை ஏதாவது படித்து ஆச்சரியப்பட்டிருக்கீங்களே இது நல்லா இருக்கு இந்த கதை எடுக்குமா? இருக்கு. நிறைய பேர் என்கிட்ட வந்து ஆக்சுவலாக இந்த மிஷின்ஸ்லாம் ப்ராப்ளம்னு ஃபர்ஸ்ட் சீசனில் வரும். அது யாரும் எனக்கு அமிச்சது தான், யாரோ ஒரு ஃபேன் வந்து அமிச்சு தான் பண்ணேன். அப்புறம் வேற ஏதோ கூட இப்போ ரீசெண்டாக ஐ டோன்ட் ரிமெம்பர், ஏதோ சீசன் 2ஓட ப்ரோமோ வந்த ஒருத்தர் வந்து நிறைய எழுதியிருந்தாங்க. ஏதாவது கதை படிச்சிங்களா நீங்கள்?
நான் கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்பேன். நான் நிறைய பார்த்துருக்கேன். ஓகே அவங்க ஸ்டோரி இது நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கே, நல்லா நிறைய வாட்டி தோணியிருக்கேன். நிறைய வாட்டி வந்து ஓ இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்களா அப்படியெல்லாம் தோணியிருக்கு. ஓகே ஒன் பெஸ்ட் பிடிஎஸ் மூமெண்ட் அப்படின்னா இந்த சீசன் 2ல உங்களுக்கு இதை மறக்கவே முடியாது, இல்லை அதையே ரீடேக் வாங்கினது, இல்லை ஏதாவது ஒரு பிடிஎஸ் மூமெண்ட்? சீசன் 1ல ரீடேக் வாங்கியிருக்கேன். சீசன் 2ல வந்து ஆக்சுவலி நம்ம செட்ல அவ்வளோ ரீடேக்ஸ் யாரும் வாங்குறது இல்ல. ஓகே இல்ல ரீடேக்னு சொல்ல தேவையில்ல, பிடிஎஸ் ஏதாவது செம்ம பிஹைண்ட் தி சீன்ஸ் நாங்க ஆக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடி வரை சிரிச்சிட்டே தான் இருப்போம். அது எல்லாமே அப்படிதான் இருக்கு. சீன் பேப்பர் படிக்க மாட்டீங்க, அதெல்லாம் படிச்சிருக்கோம், சீன்லாம் படிச்சிருக்கோம், ரெடியா தான் இருப்போம். ஆனா சீன் போறதுக்கு முன்னாடி இப்படி பார்த்தா சிரிப்பு வந்துரும், இப்படி பார்த்தா சிரிப்பு வந்துரும். ஓகே பார்த்தாவே சிரிப்போம். ஓகே இந்த கேரக்டர் சார், இந்த கேரக்டர் அவங்களோட ரியல் லைஃப்ல அப்படியே ஆப்போசிட், ஆனா இந்த சீரிஸ்ல அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா யாரு? மேபி தேஜு. ஓகே கம்ப்ளீட் அப்படியே ஆப்போசிட். ஓகே அதாவது வந்து நீங்க இந்த கேரக்டர் மொத்தத்தை இது பண்ண அப்புறம் சம்பளத்தை தாண்டி கேட்ட ஃபர்ஸ்ட் டவுட்டா கேட்டது என்ன இவங்கள்ட்ட, உங்களோட கேரக்டரா இருக்குல்ல? உண்மையாவே நான் தான் பண்ணேன் அப்படிதான் கேட்டேன், நிஜமா நான் தான் பண்றேனா அப்படி கேட்டேன். ஏன் இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? நிஜமா நான் தான் பண்றேன்னா நான் இந்த கேரக்டர் அது நம்ம இல்லைங்க, நமக்கு ஒரு டக்குன்னு ஒரு நம்ம யூடியூப் பண்ணியிருக்கோம், அடுத்து ஒரு நம்மளை வச்சு ஒரு லீடா ஒரு பெரிய ஹாட் ஸ்டார்ல வந்து பண்றாங்கிறப்போ ஒரு லீடுங்கிறப்ப நிறைய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க தானே மேக்ஸிமம் பண்ணுவாங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஓகேன்னு சொல்லி எண்ணில் போயிட்டு வேற ஆள் மாத்திருவாங்க, அந்த மாதிரிலாம் நடக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பயம் நடந்திருக்குமா சார்? இடையில ஐடியா இருந்துச்சு, அந்த மாதிரி ஐடியா வந்துட்டே தான் இருந்தது. ஆனா ரீனா அதெல்லாம் பீட் பண்ணி கடைசி ரீனா எந்த மொமெண்ட்ல வந்ததுன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு கேரக்டர் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட ஷாமு ராஜா சார் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் ஞாபகம் இருக்குல்ல, ஒருத்தங்களை பார்த்துட்டு இந்த மாதிரி இவங்களை வேணா நம்ம ரீனாக்கு ஆடிஷன் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி, ஆனால் அவங்களுக்கு எல்லாம் அப்ரூவல்லாம் கொடுத்தாச்சு. அப்ரூவல்லாம் கொடுத்து நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ஒரு பண்ணலாமா அப்படின்னு ஒரு இருந்தது. அப்புறம் இல்லை வேணாம், சரி நம்ம தீபா வச்சு போகலாம் அப்படின்னு சும்மா சொல்கிறேன். பட் ஆனால் தீபா தான் பர்ஃபெக்ட் சாய்ஸ். இவருக்கு பதில் இவர் அப்படின்னு ஹார்ட்பீட் 3ல யாரையாவது எதிர்பார்க்கலாமா? அப்பெல்லாம் இல்லை அப்படி இருக்காது, அப்படிலாம் எதுவுமே இருக்காது. ஓகே நானும் ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்துருவாங்க போய் போட்டுடலாம் தமிழ் இல்லைன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஓகே ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேஷன் இந்த சீரீஸ்க்கு இவங்கள்ட்ட இருந்து வந்தது எங்களுக்கு ரொம்ப பெரிய ரிசப்ஷனாக இருந்தது அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? என்னையே பாக்குறீங்க? ஆடியன்ஸ் தான். ஆடியன்ஸ் இல்லை, ஆடியன்ஸை தாண்டி இது ஒரு கால் நமக்கு வந்ததா இருக்கட்டும், அது மாதிரியான ஒரு மொமெண்ட் ஏதாவது ஒன்று இருக்கும்ல ஃபர்ஸ்ட்? எனக்கு யாரும் பண்ணுறேன், உங்களுக்கு தாங்க பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது கால் வந்தது, ஏதாவது மறக்க முடியாத ஏதாவது இருக்கா இந்த ஹார்ட் பீட் ரிலேட்டடா? ஏதாவது வந்த ஒரு கால் நிறைய தம்ப்நெயில் வரல. ஓகே ஓகே இல்ல கால்ஸ் நிறைய வந்துச்சு, பட் அப்படி அவங்க எதிர்பார்க்குற அன்எக்ஸ்பெக்டடா அந்த மாதிரி ஒரு கால் எல்லாம் வரல. ஓகே அது இப்படி வேணா எடுத்துக்கலாம். சேனல் எல்லாருமே ஹாப்பி. யார் ப்ராடக்ட் பண்றாங்களோ, இப்போ குட்டி சாரோ பாலா சாரோ அவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து சூப்பர் 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 என்டையர் டீம் இஸ் ப்ரொடியூசர் இஸ் ஹாப்பி, ராஜா சார் இஸ் ஹாப்பி. நம்ம பண்ற ஒரு ப்ராடக்ட் அதுக்கு இவ்வளவு பெரிய ரீச் இருக்குன்னு அவங்க சந்தோஷப்படுறாங்கல்ல, அதுவே நமக்கு ஹாப்பி தான். ஓகே அண்ட் ஆடியன்ஸ் லவ்வும் ரொம்ப வந்துச்சு. அதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ற எவ்வளோ டபுள் வந்துச்சு. ஓகே டன். இப்போ வந்து இது என்னன்னா ஹார்ட் பீட்டை வந்து இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர் எடுத்துட்டு வேற ஒரு அட்மாஸ்பியர் கொடுத்தா என்னவா இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? புடாபெஸ்ட் போலாம்னு நினைக்கிறேன். என்னது? யூரோப்ல எங்கேயாச்சும் ஷூட் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே அங்க ஓகே யூரோப்ல பண்ணா ஏன் அடுத்த பாத்திரி அங்க போங்க, அதுக்கு ஒரு ப்ரோமோ ஒன்று ஷூட் பண்ணி போடுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஓகே அதாவது வந்துட்டு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. அண்ட் அடுத்தது ஹார்ட் பீட் 3 காஞ்சனா சீரிஸ், அரண்மனை சீரிஸ் மாதிரி இந்த ஹார்ட் பீட் சீரிஸ் வந்துட்டு அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபர்டிலிட்டி சென்டர்.